Bismillah. Salatullah salamullah ala taha rasulillah. Salatullah salamullah ala yasin habibillah. Tawassalna bismillah wa bil hadi rasulillah wa bil hadi rasulillah. Alhamdulillah alladhi hadana lil islam wal iman. Wassalatu wassalamu ala ashrafil anbiya sayyidina wa maulana wa qurrata a'yunina Muhammad wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd, faqad qala Allah ta'ala fil Qur'anil azim wal furqanil majid ba'da a'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Innamal mu'minuna alladhina idza dzikarallaha wajilat qulubuhum wa idza tuliyat 'alaihim ayatuhu zadatuhum imana wa 'ala rabbihim yatawakkalun. Sadaqallahul azim. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ்வுக்கே உண்டாகட்டும். ஈருலக சர்தார் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் தோழர்கள் மூமினான ஆண்கள் பெண்கள், குறிப்பாக இந்த லால்பேட்டை துபாய் ஜமாத் நடத்தக்கூடிய 37ஆம் ஆண்டு விழா மற்றும் 24ஆம் ஆண்டு இஃப்தார் நிகழ்ச்சி. இந்த நிகழ்விற்கு தலைமை பொறுப்பேற்று சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கும் லால்பேட்டை துபாய் ஜமாத்துடைய தலைவர் ஹாஜி எம்.டி. அஷ்ரஃப் அலி அவர்களே, இந்த விழாவின் ஆரம்பமாக கிராத் ஓதி துவக்கி வைத்த ஏ தஹியா டாக்டர் ஆப் ஹாஜி எம்.ஏ. ஆஷிக் அலி அவர்களே மற்றும் வரவேற்புரை நிகழ்த்திய இந்த ஜமாத்துடைய பொருளாளர் டி. ஃபயாஸ் அஹமத் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கக்கூடிய என்னோடு சக நேரத்தில் மதரசாவில் ஓதிய அருமை நண்பர் மௌலவி ஆர் ரியாஜுல்லா மன்பை அவர்களே, இந்த ஜமாத்துடைய செயல்பாடுகளை தெளிவாக நமக்கெல்லாம் புரிகின்ற விதத்தில் தெளிவுபடுத்திய இந்த துபாய் ஜமாத்துடைய பொதுச் செயலாளர் எஸ்.ஹச். ஹாஜா மைதீன் அவர்களே, இறுதியாக நன்றியுரை நிகழ்த்த உள்ள இந்த ஜமாத்துடைய மக்கள் தொடர்பாளர் சகோதரர் இசட் ஃபயாஸ் அஹமது அவர்களே, குழுமி இருக்கின்ற லால்பேட்டை மண்ணின் மைந்தர்களே, சொந்தங்களே, நண்பர்களே, அன்பர்களே, இந்த மேடையில் வீட்டிருக்கின்ற சமுதாய சொந்தங்களே, குறிப்பாக தாய்மார்களே, சகோதரிகள், எனக்கு ஒரு ஆசை, இந்த மஜ்லிஸ்ல உண்டான எல்லா பேரையும் சொல்லணுங்கிற ஆசை எனக்கும் இருக்கு. ஆனால் நேரம் இல்லை. அதனால யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. எல்லா பேரையும் இங்க நான் வாசிச்சதான் நினைச்சுக்கங்க. உங்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய சலாத்தை முன்வைக்கின்றேன். உங்களின் மூலம் பதிலை எதிர்பார்த்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அருளை பெறுகின்ற சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வசனம் பதிவு செய்யும்.
هو الذي جعل لكم الأرض ذلولا. அல்லாஹ் தஆலா இந்த பூமியை வாழ்வதற்கு இலகாக லேசாக அமைத்திருக்கு. ஃபம்ஷு ஃபீ மனாகிபிஹா. அல்லாஹ் சொல்றாங்க, கவனமா கேளுங்க. நம்ம அயல் நாட்டில் நம்ம சம்பாதிக்கிறோம்ல, நமக்கு அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுக்குறான். ஃபம்ஷு ஃபீ மனாகிபிஹா, பூமியின் பல பாகங்களுக்கு செல்லுங்கள், அல்லாஹ் உத்தரவு. வகுலூ மின் ரிஸ்கிஹி, ரப்புடைய ரிஸ்கை உண்ணுங்கள், பொருளாதாரத்தை ஈட்டுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு அன்பான கட்டளையிடுகிறார். பூமி முழுவதும் உங்களுக்கு சொந்தம், எல்லா பகுதிகளுக்கும் பரவலாக செல்லுங்கள். அல்லாஹ் சூரா ஜும்மாவில் பதிவு செய்வான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸஅூ இலா ذிக்ரில்லாஹ் வதருல் பைஅ ذلكم خير لكم إن كنتم تعلمون فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله. அல்லாஹ் என்ன சொல்றாங்க இந்த வசனங்கள்ல, ஜும்மாவிற்கு அழைப்பு கொடுக்கப்பட்டால் ஜும்மாவுக்கு தொழுகைக்கு விரைந்து வாருங்கள், வந்த பிறகு தொழுத பிறகு வபுதவும் மின் ஃபதலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஃபதலை தேடுங்க, அல்லாஹ்வுடைய ரிஸ்கை தேடுங்க. சம்பாதிங்கன்னா சொல்லுங்க, நம்முடைய ரிஸ்கை ரப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஆனால் நம்முடைய ரிஸ்க் சிலருக்கு அபுதாபியில் இருக்கும், சிலருக்கு துபாயில் இருக்கும், சிலருக்கு பஹ்ரைனில் இருக்கும், சிலருக்கு ரான்பேட்டையில் இருக்கும், சிலருக்கு அவர்களுடைய தெருவில் கூட கிடைக்கும். ஆனால் மொத்தம் நம்ம பேர் ரிஸ்க் எங்கே இருக்கோ அதை நோக்கி நம்ம பயணிக்கணும். அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனுடைய வசனங்களின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்வாதாரத்தை தேடுவதற்காக வருகை தந்துள்ள உங்களுடைய இந்த தேடுதலை அல்லாஹ் சவாபுக்குரியதாக ஆக்குவானாக. ஆமீன். கண்ணியம் நிறைந்த சகோதர சகோதரிகளே, பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக நம்முடைய குடும்பத்தை மேம்பாட்டை நோக்கி பயணித்து கொண்டு செல்வதற்காக நீங்கள் வருகை தந்துள்ள நீங்கள் உறவை விட்டு, ஊரை விட்டு, சொந்த நாட்டை விட்டு, சொந்த மாநிலங்களை விட்டு, சந்தோஷமா வாழக்கூடிய சமூகத்தை, சொந்தங்களை எல்லாம் விட்டு இவ்வளவு பல்லாயிரக்கணக்கான மைல் தூரத்திற்கு அப்பால் வந்துள்ள நீங்கள் உங்கள் பொருளாதாரத்தை ஈட்டுவது மாத்திரமல்லாமல் அதிலிருந்து உங்களுடைய பங்களிப்பை எளிமையானவர்களுக்கு செய்கின்றேன். சாதாரண விஷயம் அல்ல. நம்மளின் உயர்வை நாம் விளங்கணும். இன்னும் குறிப்பா சொல்ல போனா, லால்படி துபாய் ஜமாத்துடைய நிறைய நிகழ்ச்சிகள், நிறைய பங்களிப்புல ஈடுபடுறாங்க, நிறைய உதவிகரம் நீட்டுறாங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம் மருத்துவ உதவி, கல்வி உதவி, இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்படும் பொழுது மக்களோடு மக்களாக இருந்து அவர்களுக்கு என்ன தேவையோ அந்த மக்களுக்கு அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அந்த உதவிகள் அல்லாஹ் உங்களை சிறந்த நிலையில் கொண்டு போய் சேர்க்கும். நீங்கள் வெற்றியாளர்கள் என்பதற்கு இது எல்லாம் மிகப்பெரிய சாட்சியாக நாளை மறுமையில் அமையும் என்று நம்பிக்கையோடு உங்களுக்கு முன்னால் ரப்பிடம் பிரார்த்தனை செய்கின்றேன். உங்களையும் உங்கள் ஜமாத்தையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. இறுதி வரைக்கும் இந்த சேவை தொடர வேண்டும் என்று வாழ்த்துக்கள் மகிழ்ச்சியோடு நான் கூறுகின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்னுடைய தலைப்புக்கு கீழ் செல்வதற்கு முன்னால் உங்களுக்கு முன் ஒரு பதிவு நான் பதிவிட ஆசைப்படுகின்றேன், பணியப்பட்டுள்ளேன். நான் ஊரில் இருந்து இங்கே வரும் பொழுது லால்பேட்டை துபாய் ஜமாத்துடைய முன்னாள் தலைவர் சகோதரர் பஷீர் அகமது அவர்கள் விழாவில் நீங்கள் இருக்கும் பொழுது நம் ஊர் மக்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய சலாத்தை கூறுங்கள் என்று சொல்லியுள்ளார்கள். அவர்களுக்காக நீங்கள் துவா செய்ய வேண்டும் என்று பணித்துள்ளார்கள். எனவே அவர்களின் சலாத்திற்கு பதில் கூறி அவர்களுக்காக தாங்கள் அனைவர்களும் துவா செய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எங்கு இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இரண்டு விஷயங்கள் நம்மிடம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இரண்டு விஷயங்கள் நம்மிடம் இருக்கும் பொழுதெல்லாம் இந்த உலகிலும் சரி மறு உலகிலும் சரி வெற்றியாளர்களாக நாம் ரப்பின் பார்வையில் இருப்போம். அந்த இரண்டு விஷயம் என்ன? ஒன்று ஹவுஃபுன் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது பயம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும்.
ரெண்டாவது ஹுப்பர் ரசூல், ரசூலின் மீது பிரியம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். இந்த இரண்டு நிகழ்வும் நம்முடைய வாழ்க்கை அப்படியே சந்தோஷமான நிகழ்ச்சிக்கு கொண்டு போயிடும். ஒரு விதமான இன்பத்தை நம்ம உணர்வோம். அல்லாஹ்வின் மீது நமக்கு பயம் வர வேண்டும் என்றால் அந்த ரப்பை பற்றி நாம் தெரிந்திருக்க வேண்டும். இப்போ சுல்தா பத்தி நமக்கு தெரியறதால தான் சுல்தா வந்தா பயப்படுறோம். அப்படிதான் ரப்பை பத்தி நம்ம முழுமையா விளங்கணுங்கிறோம். ரப்பை பத்தி விளங்கிட்டோம்னா பயம் நமக்கு வந்துடும். அந்த பயம் எப்படி இருக்குன்னு அப்படிங்கிறது இன்ஷா அல்லாஹ் பின்னாடி நான் சொல்றேன். ரப்பை பற்றி நாம் விளங்க வேண்டும். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் இந்த உலகத்தை ஆலமுல் அஸ்பாபாக படைத்துள்ளான். காரணங்களை கொண்டு இந்த உலகத்தை இயக்குகின்றான். பசி போகுவதற்கு உணவுகள் தேவை, தாகம் போகுவதற்கு தண்ணீர் தேவை. ஆனால் தாகத்தை போக்குவது தண்ணீர் அல்ல, பசியை போக்குவது உணவு அல்ல, போக்குவது ரப்பல் ஆலமீன். ஆனால் அல்லாஹ் இதை காரணமாக அமைக்கின்றான். குழந்தை பிறப்பதற்கு ஆண் பெண் என்ற இருவர்களின் இணைப்பு தேவை, அவர்களின் சந்தோஷம் தேவை. அதன் பிறகுதான் குழந்தை பிறக்கும். இதெல்லாம் காரணங்கள். இதை வைத்துத்தான் ரப்பல் ஆலமீன் உலகத்தை அமைத்திருக்கின்றான். இதை பார்த்து தான் நாம் ஏமாந்தும் போறோம். இதனால தான் நம்ம காரணத்தை நோக்கி பயணிக்கிறோமே தவிர காரணத்தை உருவாக்கிய ரப்ப மறந்துடும். சில நேரத்துல விதிவிலக்கு அதான் என்ன செய்வான்னா, அடியார்களை விளங்கிக்குங்க, இங்கு காரணங்கள் மட்டுமல்ல, என்னுடைய அற்புதத்தை நிகழ்வை நீங்க உணர்ந்து சில இடத்துல ரப்பு தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி காட்டுவார். ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைக்கும் பொழுது ஆணுடைய துணையே இல்லாமல் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வயிற்றில் பிறக்கச் செய்தான் என்றால் அது நமக்கு அல்லாஹ் உணர்த்துறான், ஆணை இல்லாமல் குழந்தையை கொடுப்பேங்கிறான். இந்த பத்ருடைய நிகழ்வு எப்படி தெரியுமா? ஏன் பத்ரை பத்தி நம்ம நினைவு கூறுறோம்னா ஆச்சரியம் அதிசயம் நிறைய இருக்கு. இந்த பத்ர் முதல் போர், சரியாக இந்த போர் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நடைபெற்றது. கிபி 623ஆம் வருடம் ரமதானுடைய பிறை 17. கலந்து கொண்ட முஸ்லிம்களின் எண்ணிக்கை, சஹாபாக்களின் எண்ணிக்கை 313. சஹாபாக்களிடம் இருந்த ஒட்டகங்களின் எண்ணிக்கை 70. அவர்களிடம் இருந்த கவசங்கள் எல்லாம் 60. அவர்களிடம் இருந்த குதிரையின் எண்ணிக்கை 2. எதிர் அணியில் இருந்தவர்கள் 1000 நபர்களை தாண்டியவர்கள். கவசங்கள் ஏராளம். மகிழ்ச்சியான சூழல் அவர்களுக்கு இருந்தது. அதாவது போர்க்களத்தில் ஜெயிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? பதில் நடைபெற்றது இரவுல இல்லை, 17ஆம் நோன்பு அன்று சஹாபாக்கள் நோன்பு நோற்ற நிலையில் பதில் களம் நடைபெற்றது. சஹாபாக்கள் நோன்போடு இருந்தாங்க. யோசிச்சு பாருங்க, பதில் காலத்தில் வெற்றிக்கு உண்டான எந்த ஏற்பாடும் சஹாபாக்களிடம் முஸ்லிம்களிடம் இல்லை. இது நிதர்சனமான உண்மை. ஹதீஸ்களை நீங்கள் புரட்டி பார்க்கலாம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்வான் அந்த பத்ரை பத்தி, وَلَقَدْ نَصَرَكُمُ اللَّهُ بِبَدْرٍ وَأَنْتُمْ أَذِلَّةٌ فَاتَّقُوا اللَّهَ لَعَلَّكُمْ تَشْكُرُونَ. பத்ர் வெற்றி பெற்றதுக்கு பல காரணம் சொல்லுவாங்க. நாயகத்தின் துவா. நபி அவர்கள் பத்ருடைய இரவில் அழுதாங்க. அவர்களுடைய உடம்பில் உண்டான அந்த துண்டு கீழே விழுந்தது. சஹாபாக்கள் நபிக்கு ஆறுதல் கூறினார். பத்ருடைய நேரத்தில் மழை பொழிந்தது. மழை சஹாபாக்களுக்கு சாதகமாகவும் எதிரிகளுக்கு பாதகமாகவும் அமைந்தது. இதெல்லாம் காரணங்கள் கூறலாம். ஆனால் அல்லாஹ் பதிவு செய்கின்றான், வலக்கத் நஸரக்குமுல்லாஹு பிபத்ர் வஅன்தும் அதில்லா. நீங்கள் சொற்ப நபர்களாக இருக்கின்ற பொழுது பத்ர் களத்தில் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான். அல்லாஹ்வுடைய வல்லமையை விளங்கிக்கங்கறாங்க. சொல்லி அல்லாஹ் பயந்து வாழுங்க. அல்லாஹ்வை நீங்க சாதாரணமா நினைக்காதீர்கள். ரப்பை நம்முடைய உள்ளத்தில் கொண்டு வர வேண்டும். ரப்பின் மீது பயம் நமக்கு ஆழமாக இருக்க வேண்டும். ஆழமாக இருந்தால் நம்முடைய செயல்பாடுகள் சரியாக அமையும். இந்த பதில் காலமும் நமக்கு ரப்புடைய வல்லமையை உணர்த்துதுங்கிறது. வெற்றி பெறுவதற்கு எவ்விதமான சூழலும் இல்லாமல் வெற்றி கண்டார்கள் சஹாபாக்கள் நாயகத்தின் தலைமையோடு. கண்ணியமிக்கவர்களை இன்னொரு விஷயம் ஒன்று சொல்றேன், ரப்புடைய வல்லமையை தெரியாது. சொல்றோம், வல்லாஹு خلق كل دابة من ماء. சூரா
சூரா நூர்ல அல்லாஹ் பதிவு செய்யறான். 18வது ஜுஸு. அல்லாஹ் சொல்றான், எல்லா உயிரினங்களையும் ரப்புல் ஆலமீன் தண்ணீர் என்ற மூலப்பொருளில் இருந்து படைத்தான். எல்லா உயிரினங்களுக்கும் தண்ணீர் மூளைப்பொருளாக அல்லாஹ் ஏற்பாடு செய்து படைத்தான். فَمِنْهُمْ مَنْ يَمْشِي عَلَى بَطْنِهِ, அந்த உயிரினங்களில் சிலதுக்கு வயிற்றால் நடக்கிறது. وَمِنْهُمْ مَنْ يَمْشِي عَلَى رِجْلَيْنِ, அவைகளில் சிலது 2 கால்களால் நடக்கிறது. وَمِنْهُمْ مَنْ يَمْشِي عَلَى أَرْبَعٍ, அந்த உயிரினங்களில் சிலது 4 கால்களால் நடக்கும். 4 கால்களால் நடக்க வைப்பதற்கும் சக்தி உள்ளவன் ரப்பு. 2 கால்களால் நடக்க வைப்பதற்கும் சக்தி உள்ளவன் ரப்பு. வயிற்றால் நடக்க வைப்பதற்கும் சக்தி பெற்றவன் ரப்பு. பாம்பை பாருங்க, பாம்பு எப்படி நடக்குது. ஆனா பாம்பை பார்த்து நம்ம என்ன செய்யும், பயப்படுறோம். பாம்பை பயப்படாத யாரா இருக்காங்களே, இவ்வளவு கூட்டத்தில் அமைதியா இருக்கும். ஒரு பாம்பு இங்க வந்தா என்ன ஆகும்? உங்களை விடுங்க, நான் என்ன செய்வேன், அது இயல்பு. ஆனா பாம்பை பார்த்து பயப்படக்கூடிய நாம் பாம்பை படைத்த ரப்பை பற்றி உண்டான பயம் நம்மிடத்தில் இல்லை என்பதை நான் உணர்த்துகின்றேன். அல்லாஹ் மூமின்களுக்கு எப்படி பயம் இருக்குன்னு சொல்றான் பாருங்க. எல்லாத்தையுமே சொல்லி காட்டுவான், இப்படி இருங்கங்கிறான். பயம் இருந்தா உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்றான். இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹு வஜலத் குலூபுஹும். சூரா அன்ஃபால். அல்லாஹ் சொல்றான், மூமின்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? இதா ذுகிரல்லாஹு வஜலத் குலூபுஹும், அவர்களிடத்தில் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தப்பட்டால், அல்லாஹ்வை நினைவு கூறப்பட்டால் அவர்களின் உள்ளங்கள் நடுங்கும் ரப்பின் பயத்தின் காரணமாக. ரப்புடைய பயம் தேவைங்கிறான் மூமின்கள். ரப்புடைய பெயரை கேட்டோன்னே பயம் வந்தது. வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா, அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனங்களை அந்த மூமின்கள் செவியுற்றால், அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களின் ஈமான் அந்த குர்ஆனுடைய வசனங்கள் அதிகரிக்கும். நம்ம தினமும் கியாமுல் லைல் தொழுகிறோம், தராவி போன்ற தொழுகை தொழுகிறோம், திலாவத்துல் குர்ஆன் கேட்கிறோம். நமக்கு ஈமான் மேலே போயிருக்கா, கீழே வந்திருக்கா, நடுநிலையில இருக்கா? யோசிச்சு பார்க்கணும். அல்லாஹ் இந்த குர்ஆன்ல சொல்றான், இந்த வசனத்துல குர்ஆன் வசனங்களை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுடைய ஈமான் அதிகரிக்கும். வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், மூமின்கள் ரப்பின் மீது முழுமையாக தவக்குல் நம்பிக்கை வைப்பார்கள். ரப்பின் மீது மட்டுமே வைப்பார்கள். வியாபாரம் ரப்புடைய ஏற்பாடு, நம்முடைய உத்தியோகம் ரப்புடைய ஏற்பாடு, நம்முடைய அலுவலகம் ரப்புடைய ஏற்பாடு, நம்முடைய ரிஸ்க் வாழ்வாதாரம் ரப்புடைய ஏற்பாடு. ஆனா அதை நோக்கி பயணிக்கிறது தப்பு அல்ல, ஆனா ரப்ப மறக்க கூடாதுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஆயத்து சொன்னேன்ல, பூமியை விசாலமா ஆக்கி இருக்கிறான், விரைந்து சென்று பொருளாதாரத்தை தேடுங்கள் சொல்லிட்டு அந்த ஆயத்துல கடைசியில் ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க. இடையின் நுஷூர், மக்களை விளங்கிக்குங்க, கடைசியில் அல்லாஹ்வின் பயம் நம்மை எந்த அளவுக்கு மாற்றும், எந்த அளவுக்கு மாத்துன்னு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம், ஒரு சஹாபியுடைய வாழ்வு நமக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணமா அமையும் நான் நம்புறேன். மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க உயர்ந்த ஒரு சஹாபி. மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த விபச்சாரம் செய்துவிட்டால் தண்டனை என்று குர்ஆனுடைய வசனம் இறங்கியவுடன் மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியுடைய சமூகத்திற்கு வந்து, யா ரசூலல்லாஹ், நான் தண்டனை பெறக்கூடிய தப்பு செஞ்சிட்ட நபியே, எனக்கு தண்டனை கொடுங்கன்னு கேட்டார். யாரு? மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு. நபி வந்து அப்படி கண்டுக்காம திரும்பிட்டாங்க. அவருடைய சொல்லை கேட்டும் கேட்காததை போன்று நபி திரும்பிட்டார். நபியின் பார்வை எந்த பக்கம் போச்சு, மறுபடியும் அங்க போயிட்டார். யார்? அந்த சஹாபி. மறுபடியும் முறையிடுறாரு, யார் ரசூலல்லாஹ், நான் தப்பு செஞ்சிட்டேன் நபியே, விபச்சாரம் செஞ்சிட்டேன், எனக்கு ஹத்தை நிறைவேற்றுங்க, தண்டனை கொடுங்க. 2வது முறையும் கேட்கிறார். நபி 2வது முறையும்
காது கொடுத்து கேட்காத போல இருந்தாங்க. அவரு 3வது முறையும் நபியின் கிட்ட போனார். யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நான் தப்பு செய்தேன் நபியே, என்னை சுத்தப்படுத்துங்கள் நபியே, நான் தப்பு செய்தது உண்மை என்று வாக்கு மூலம் கொடுக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறைக்கு பிறகு மாயிஸை நோக்கி சொன்னார்கள், மாயிஸே, நீ கண்சாடையா பெண்ணை பார்த்திருக்க? இல்ல சின்ன சின்ன தப்பு, சின்ன சின்ன சில்மிசம் பண்ணியிருக்கலாம்ப்பா, கண்டுக்க அப்படிங்கிற மாதிரி நபி சொல்ல வராங்க. அவருக்கு மனசு கேட்கல. இதுல என்ன விஷயம்னா, யார தப்பு செஞ்சாலும் அந்த பெண் எந்த வாக்கு மூலமும் கொடுக்கல. அந்த பெண் யாருன்னு இது வரைக்கும் ஹதீஸ்லயும் இல்லை, மறைக்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கீங்களேன். அப்ப ரப்புக்கும் அவருக்கு மத்தியில் ஒரு விஷயம். நபியின் சமூகத்துல 4வது முறையும் நேரடி வாக்கு மூலம் சொல்றாரு. யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, என்னை சுத்தப்படுத்துங்கள் நபியே, நான் ரப்புடைய சமூகம் செல்லும் பொழுது நான் சுத்தமாக செல்ல வேண்டும் நபியே, எனக்கு ஹத்தை நிறைவேற்றுங்கள் யா ரசூல் அல்லாஹ் என்று மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியிடம் கோரிய பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை நோக்கி கல்லெறியுங்கள் என்று உத்தரவு பிறப்பித்தார். நமக்கு இது பேசும் பொழுது கேட்கும் பொழுது மனசுக்கு அவ்வளோ அந்த சஹாபாக்களின் உணர்வு புரியுது. கல்லறியப்பட்டார்கள். கண்ணியமிக்கவர்களே, மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்ன பயம்னா, ரொம்ப சந்திக்கும் பொழுது சுத்தமா போகும். மௌத்து யாருக்கு எப்போ எங்க தெரியாது. இன்னல்லாஹ யதஹு இல்முஸா வ யுனஸிலுல் கைத் வ யஅலம் மா ஃபில் அர்ஹாம் வ மா தத்ரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா வ மா தத்ரி நஃப்ஸும் பிஅய்யி அர்தின் தமூத். நேற்று கூட நம்ம துபாய் ஜமாத்துடைய தலைவர் என்று சில விஷயம் சொன்னாங்க. இப்போ சில ஆப்புனா இருக்காச்சு, எது போட்டாலும் உடனே நம்ம காட்டி கொடுத்துருவோம். நான் கூட அவங்கள்ட்ட சொன்னேன், இப்போ சுல்தா தேவையில்லையாங்க, ஒரு நபரை பற்றி அதில் போட்டால் எல்லாமே டீட்டெயில் வந்துடுவோம். இப்படிப்பட்ட நவீன காலத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யலாம், சில விஷயங்கள் எனக்கு மட்டும்தான் தெரியலாம், யாருக்குமே தெரியாதுங்க. எவ்வளவு பெரிய ஆப்புகளை தயாரிக்கின்ற அறிவியல் உலகம் வளர்ந்தாலும் சரி, இந்த விஷயங்கள் ரப்புக்கு மாத்திரமே தெரியும் என்று குர்ஆனில் அல்லாஹ் ஆழமாக பதிவு செய்கின்றார். சூரா சஜிதாவுடைய சூராவுக்கு முந்தைய சூரா லுக்மானுடைய இறுதி வசனம் இந்த வசனம். இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ்ஸா, நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் கியாமத்துடைய கல்வி, கியாமத் நாள் எப்பொழுது வரும் என்று ரப்புக்கு தான் தெரியும். நபி கியாமத்துடைய அடையாளத்தை சொன்னாங்க, பெரிய அடையாளம் சின்ன அடையாளம். ஆனா எப்பொழுது நடைபெறும் என்பது ரப்புக்கு தான் அதை பற்றி உண்டான கல்வி உண்டு என்றான் அல்லாஹ் தஆலா. வ யுனஸிலுல் கைத், மழை எப்படி பொழியும், எங்கு பொழியும். இப்ப வானிலை சொல்றாங்க, லால்பேட்டையில் சுமார் அப்படின்னு ஒரு அறிவிப்புலாம் வரும். இந்த அறிவிப்பு சில டைம்ல என்ன ஆயிடும்னா, அவர் சொன்னதை விட கூடுதலா போயிடும், சில டைம் பொழியாம இருக்கும். ஏன் பொழியலன்னு போய் நம்ம சண்டை போட முடியுமா? இந்த மழை பொழியலன்ட்டு போராட்டம் அப்படின்னு போராட்டம் செய்ய முடியுமா? மழையை ரொம்ப யார்கிட்ட வச்சிருக்கிறான், தன் வசம் வச்சிருக்கிறான். எங்க எப்போ எப்படி பொழியுங்கிறது அவனுக்கு தான். கருவில் உண்டான குழந்தையை பற்றி அறிந்தவன் ரப்புல் ஆலமீன். கருவில் உண்டான குழந்தை ரப்புக்கு தான் தெரியும். இன்னைக்கு சொல்றாங்க ஆண் பெண்ணு, ஆனா அது சீரவியா மூதவியா, அதனுடைய ரிஸ்குடைய அளவீடு என்ன, அதோடைய வஃபாத்துடைய காலங்கள் எப்பொழுது, எல்லாமே யாருக்கு தான் தெரியும்? ரப்புக்கு தான் தெரியும். வமா தத்ரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா, நீங்க நாளை எங்க சம்பாதிப்பீங்கன்னு ரப்புக்கு தான் தெரியும். நம்ம இங்கே இருப்போம், துபாயில் நம்ம நினைச்சு பார்க்க முடியும், லண்டன்ல இருக்கும், திடீர்னு பார்த்தா லால்பேட்டில் இருக்கும், திடீர்னு பார்த்தா ஆய்வுல இருக்கும். நம்ம நிலை என்னன்னு ரப்புக்கு தான் தெரியும். வமா தத்ரி நஃப்ஸும் பிஅய்யி அர்தின் தமூத், இதுதான் விஷயம். நீங்க எங்க மரணமாவீர்கள் என்பதும் ரப்புக்கு தான் தெரியும். எத்தனையோ சகோதரர்கள் பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு வெளிநாடுகள் வந்து கூட மரணமான சூழலையும் நாம் பார்க்கணும். அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் ஹயாத்தை நீளமாக தருவாங்க. கண்ணியமிக்கவர்களே, நான் இது எதுக்கு பதிவு செய்யறேன்னா, மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு நபிட்டு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வை நான் சந்திக்கும் போது நான் சுத்தமாக இருக்க வேண்டும் நபியே. அப்போ நபி அவங்களுடைய வார்த்தையை கேட்டு தண்டனையை நிறைவேற்றுமாறு பதிவு செஞ்சாங்க. கண்ணியமிக்கவர்களே,
இந்த சபையில் உண்டான நம்ம எல்லோரும் சிறு வயதிலிருந்து கடந்து தான் இந்த வயதை அடைந்திருப்போம். நம்ம என்னென்ன தப்பு செஞ்சோங்கிறது நம்முடைய ஆழ்ந்த மனசுக்கு ஆழமாக தெரியும். அதனால நம்ம வாய்ஸ் வெளியெல்லாம் அவர்களை போன்ற இப்போ போய் ஆட்டு போய் ஹத்து கேட்குறாங்க. ஹத்து கொடுக்குறவங்க இந்த அளவுக்கு நீளமாக இப்போ இல்லை. அதுதான் இப்போ நம்ம ஊரில் ஒரு நிகழ்வு நடக்குது. மீடியாவில் ஒரு ஆள் தெளிவாக சொல்கிறாருன்னா அந்த பொண்ணை தவறாக நடந்துக்கிட்டேங்கிறாரு. அதுக்கு என்ன பதில் வருதுன்னா, நீங்கள் 2 பேரும் பேசி தீர்த்துக்காங்கப்பா, போப்பா, பஞ்சாயத்து முடிவு. இப்போ புரியுதுங்களா? நான் நபி என்ன சொன்னாங்க, எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னைக்கு நம்ம அப்படி யார்கிட்ட கேட்க முடியாது. ஹஜ்ஜை நிறைவேற்றுங்க, நான் தப்பு செஞ்சுட்டேன், யார்கிட்ட கேட்கறது? கண்ணியமிக்கவர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடம் முறையிட வேண்டும், அழுக வேண்டும், தௌபா செய்ய வேண்டும். பதில் காலத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள். அந்த இரவு இந்த இரவு தான். நபி சொல்லுவாங்க, அத்தாயிபு மினல் தம்ப் கமன் லா தம்ப லஹு அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸலாம். பெருமானார் சொல்வார்கள், பாவத்திலிருந்து தௌபா செய்பவன் பாவமே செய்யாதவனை போல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாள்ல நம்ம அழுகணும். இந்த ரமலான்னா நம்ம கொடுக்கப்பட்ட கிஃப்ட்டுங்க. நம்ம உணரணும். இதை பயன்படுத்திக்கிட்டு நம்ம கண்ணீரை வடிக்குது. கண்ணீரை அல்லாஹ்வுக்கு முன்னால் சிந்தினால் அல்லாஹ் பிறருக்கு முன்னால் நம்முடைய கண்கள் சிந்தாமல் பாதுகாப்போம். இன்னைக்கு அல்லாஹ்வுக்கு முன்னாடி அழுவுறது இல்லை. யார் யாருக்கு முன்னாடியே நம்ம அழுவக்கூடிய சூழல் ஏற்படுதா இல்லையா? சரி, ஓகே. மனிதனுடைய ஒரு குணம் என்ன தெரியுமா? ஒரு பிரயோஜனத்தை எதிர்பார்ப்பான். மன்ஃபாஅத், பிரயோஜனம். ஒன்று செஞ்சா எனக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்கும்? இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, நான் என்னுடைய வீட்டுடைய கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணா தான் இவங்க மற்றவங்க என்ன செய்வாங்க, இன்வைட் பண்ணுவாங்க. நான் பண்ணலாட்டி நீங்க பண்ணணும்னு நினைச்சாலும் உங்க வீட்டில் துணைவியார் ஒத்துக்க மாட்டாங்க. இன்னைக்கு சூழலை சொல்றேன், அப்படிதான் இருக்கு. நம்ம வெளியே எவ்வளோனா பேசலாம், வீட்டுக்குள்ள எப்படிதான் இருக்கணும், நம்ம சாப்பிடணும்ல, அப்படிதான் இருக்கணும். கண்ணியமிக்கவர்களே, உலகத்தில் மனிதர்களுடைய குணம் என்னன்னா, பிரயோஜனத்தை எதிர்பார்க்கக்கூடிய குணம். இப்போ எல்லோருக்கும் உண்டு. அந்த குணத்துல அல்லாஹ் வழங்கியிருக்கான், அல்லாஹ் பதிவு செய்யறான். அல்லாஹ் பயப்படணுங்கிறோம். பயப்படுறதால என்ன நடக்கும், என்ன கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சூரா தலாக்ல அல்லாஹ் தொடர்ந்து பதிவு செய்யறான். பாருங்க, وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا. யார் அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்கின்றார்களோ அவர்கள் படக்கூடிய கஷ்டங்கள், கவலைகள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்திலிருந்தும் வெளியேறக்கூடிய வழிகளை அல்லாஹ் இலகுவாக அமைத்து தருவான். ஒருத்தவங்க ரொம்ப கடனா இருக்கு, அல்லாஹ் மீது பயத்துல வாழ்றாரா, அவர் கடனை அடைப்பதற்கு உண்டான வழிகளை அல்லாஹ் ஏற்பாடு செய்வான். ஒருத்தர் ரொம்ப நோயாளி, அல்லாஹ் மீது தவக்கல், அல்லாஹ்வுடைய இறை நம்பி, அல்லாஹ் மீது பயம் அதிகம், ஒரு டேப்லெட் போட்டு சிஃபாவாயிடும். லேசா ஆக்குவா நான் சொல்றேன், புரியுறதுக்காக சொல்றேன். அதுக்காக நீங்க ஹாஸ்பிட்டல் போவாங்க இருந்தாங்க, நான் புரியுறதுக்காக சொல்ல வரேன். நமக்கு பொருளாதாரத்தில் பரக்கத்தை ஏற்படுத்தும். ஒண்ணு அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களுடைய கஷ்டங்கள் போக வேண்டும், கவலைகள் போக வேண்டும், துன்பங்கள், துயரங்கள், உங்களுடைய சோதனையிலிருந்து நீங்கள் ஈடற்று பெற வேண்டும். இவைகளுக்கு ரப்புடைய தக்வா, இறையச்சம் முக்கியம் அப்படின்னு குர்ஆன் சொல்றான். وَيَرْزُقُهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கோம்? நம்ம யூஏக்கு எதுக்கு வந்திருக்கோம்? பொருளாதாரத்துல விசாலம் வேணும், பரக்கத்தான பொருளாதாரம் வேணும், எங்கள் குழந்தைகள், எங்கள் குடும்பங்கள் சந்தோஷமாக வாழும். தப்பு ஒண்ணும் இல்லை. அதற்கு அல்லாஹ் சொல்றான், நீங்க ரொம்ப பயந்து வாங்க. وَيَرْزُقُهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. யார் அல்லாஹ்வை பயந்து வாழ்கின்றார்களோ அவர்களின் ரிஸ்கிலே அல்லாஹ் விசாலத்தை தருவான். எந்த அளவுக்கு கணக்கே இல்லாம கொடுப்பேன். மரியம் அலைஹிஸ்ஸலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தாயார். அவர்களை ஜக்கரியா நபி தான் வளர்த்தெடுத்தாங்க. அவங்க வளர்ப்பு புள்ளியா இருந்தாங்க. யாருக்கு? ஜக்கரியா நபிக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லை. மரியம் அலைஹிஸ்ஸலாமை அவங்க வளர்த்தாங்க. அதனால மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வளர்ப்பு தகப்பனார் இல்லையா, ரிஸ்கை எழுப்பி கொண்டு போய் குல்லமா
وجد عندها رزقا. இவங்க ரிஸ்கை கொண்டு போறாங்க, அங்க ரிஸ்க் ஆல்ரெடி இருக்கு. இவங்களுக்கு ஒரு ஆச்சரியம், நம்மளுடைய வளர்ப்புக்குள்ள நம்ம தான் பார்க்குறோம், பராமரிக்கிறோம், ரிஸ்க்கு நம்ம தானே எடுத்துட்டு வரோம், நமக்கு முன்னாடி இங்க ரிஸ்க் இருக்கு அப்படின்ட்டு அவங்க கேள்வியும் கேட்குறாங்க. யார்கிட்ட கேட்குறாங்க? வளர்ப்புக்குள்ள மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட கேட்குறாங்க, இது ஏதுமா? காலையா மரியம் அண்ணா லக்கி ஹாதா, இது ஏதுமா, எப்படிமா வந்துச்சு? இப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, قالت هو من عند الله قالت هو من عند الله. மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பதில், இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது. இன்னல்லாஹ யர்ஸுகு மன் யஷாஉ பிகைரி ஹிசாப். நிச்சயமாக அல்லாஹ் கணக்கின்றி ரிஸ்கை தருபவன். யாருக்கு? மேல குர்ஆன் வசனம் என்ன வந்துச்சு? வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். யார் அல்லாஹ்வை பயந்து வாழ்கின்றார்களோ அவர்களின் ரிஸ்கிலே அல்லாஹ் விசாலத்தை தருவன்னு சொன்னான். இங்கே நடந்திருக்கா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பயம், ரப்பின் மீது உண்டான அச்சம் வெளிப்பாடு, அல்லாஹ் நேரடியாக ரிஸ்கை கொடுக்கும். இன்னொன்று தெரியுமா? பனு இஸ்ராயில் ஒரு கூட்டம் இருந்துச்சு. நம்ம கூட்டத்துக்கு முன்னால ஈசா நபி, அவங்களுக்கு முன்னால் மூசா நபியுடைய அந்த கூட்டம் இருந்துச்சுன்னு, அவங்களுக்கு மண்ணு சல்வான், சூரா பக்ரால நீங்க புரட்டி பார்த்தா தெரியும், மண்ணு சல்வான் பொரிச்ச கறி அல்லாஹ் கொடுத்தாங்க. எப்படி வரணும்னா தெரியாது, அவங்க சாப்பிட்டுட்டே இருந்திருக்கலாம்ல. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, டெய்லி சாப்பிட்டு இங்கே மந்தி சாப்பிட்டு தவட்டி போய் நான் 2வது நாள் ஒயிட் ரைஸ் கிடைக்குமான்னு கேட்டேன். 2வது நாளே கேட்டேன் நான். நமக்கு சாப்பிட்டு தவட்டி போகிற மாதிரி அவங்க தவட்டி போயிடுச்சு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, نصبر على طعام واحد فادع لنا ربك يخرج لنا مما تنبت الأرض من بقلها وكثائها وفومها وعدسها وبصلها. யாரு? அந்த பனி இஸ்ராயீல் மக்கள் கேட்டாங்க மூசா நபிட்ட, மூசா நபியே, இதுன்னா எங்களாலாம் பொறுமையா இருக்க முடியாது, ரொம்ப நேரடியாக கொடுக்குறான், எங்களாலாம் பொறுமையா இருக்க முடியாது, எங்களுக்கு கீரை வேணும், கண்டிக்காய் வேணும், அப்புறம் என்ன பூண்டு வேணும், இது மாதிரி காய்கறிகள்லாம் வேணும். மூசா போய் விவசாயம் செஞ்சுக்கிட்டாங்க. நபி சொல்லுவாங்க, அவங்க தடுக்காம தான் நமக்கும் வரும். கனிமிக்கவர்களே, அல்லாஹ் ரிஸ்கை எப்படியும் தரும். ஆனா நம்மளுடைய ரிஸ்கில் நம்ம எவ்வளவு பேர் கவலைப்படுறது உண்டு. பைசா வருதுங்க, அல்லாஹ் கொடுக்குறான், ஆனா வந்து மறுநாள் பாக்கெட்ல இருக்க மாட்டேன். நிறைய பேர்ட்ட அந்த கவலை இருக்கு. அதில் பறக்கத்து வேண்டும் என்றால் எல்லா நிலையிலும் ரப்பின் பயத்தோடு வாழ வேண்டும். குறிப்பாக சகோதரர்களே, நீங்கள் அயல் நாட்டில் இருக்கின்றீர்கள், உங்களை பார்ப்பதற்கு உறவுகள் இங்கு கிடையாது. நீங்கள் செய்த தவறுகள் தெரியாது என்று நாம் நினைக்கலாம். ஆனால் ரப்பின் கண்காணிப்பு நேரடியாக இருக்கின்றது. நாம் மறுமையை நம்பி வாழ்பவர்கள். அல்லாஹ் மறுமையில் நடக்கக்கூடிய நிகழ்வு சொன்னா, اليوم نختم على أفواههم وتكلمنا أيديهم وتشهد أرجلهم بما كانوا يكسبون. நாளை மறுமை நாளில் இவர்களின் வாய்க்கு நாம் முத்திரையிடுவோம். நாக்கு பேசுதில்லை, நாக்கும் உதடும் அசைந்தால் பேச்சுக்கள் வரும் என்று நாம் நினைக்கிறோம். எத்தனையோ பேருக்கு இந்த ரெண்டும் இருந்து பேசாம நான் பார்த்துருக்கோம். சில சகோதரர்களுக்கு அந்த பேச்சு தலைமையா இருந்திருக்கலாம். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் சொல்றான், நாளை மறுமையில் இந்த வாய்க்கு நாம் முத்திரையிடுவோம். அவர்களின் கரங்கள் நம்மிடம் பேசும், அவர்களின் கால்கள் நம்மிடம் சாட்சி சொல்லும். என்ன சம்பாதிச்சோம் அப்படின்னு அது எந்த சர்டிபிகேட் நேரடி வாக்குமூலம் கொடுக்கோங்கிறா ரப்பல் ஆலமீன் குர்ஆன். யோசிச்சு பாருங்க, தப்பிக்கவே முடியாது. ரப்புடைய பயம் நமக்கு இருந்தால் நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் என்று குர்ஆன் அழகாக பதிவு செய்கின்றது. அதற்குண்டான நம்மால் முடிந்த சில விஷயங்களையும் நாம் பார்க்கலாம். இது ரப்பின் மீது உண்டான பயத்தின் வெளிப்பாடு. நமக்கு சந்தோஷத்தையும் உண்டாகும், மகிழ்ச்சியை உண்டாகும், நிம்மதியை தருது, ரிஸ்கிலே விசாலத்தை தருது. இன்னொன்று சொன்னல, 2வது விஷயம் ஒன்று இருக்குது, ஹுப்புர் ரசூல். நபியின் மீது முஹப்பத் எப்போதும் நமக்கு குறையாமல் இருக்கிறது.
நபியை எப்படி ஈமான் கொள்ளணும்னா, ஹசரத்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும் அனைத்து நபிமார்களும் சிறப்பானவர்கள், உயர்ந்தவர்கள், கண்ணியமானவர்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இவர்களை விட மேன்மையானவர்கள் எங்களின் நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஈமான் நமக்கு ஆழமாக இருக்க வேண்டும். கண்ணியமிக்க சகோதரர்களே, நபி அவர்களின் உயர்வை நான் பதிவு செய்கின்றேன், கவனமாக கேளுங்க. அல்லாஹ் 2 ஒப்பந்தம் செஞ்சான். மஹ்ஷர்ல மக்களாகிய நம்மிடத்தில் கேட்டான், அலஸ்து பிரப்பிக்கும், நீங்கள் அலஸ்து பிரப்பிக்கும், உங்களின் ரப்பு நான் இல்லையா? நான் நேத்து எப்போ ஆலம் அருவாகல நம்முடைய ரூஹா இருக்கும் பொழுது அல்லாஹ் நம்மள்ட்ட என்ன கேட்டான்? ஒப்பந்தம் கேட்டேங்கிறது குர்ஆன்ல சொல்றான். ஹாலு பாலா, நம்ம என்ன சொல்றோம்னா, ஆமா ரப்பு நீ தான் எங்களுடைய ரப்பு, நம்ம ஒப்பந்தம் கொடுத்தோம். அதனால தான் நபி சொல்லுவாங்க, குழந்தைகள் பிறக்கும் பொழுது முஸ்லிமாக இயற்கையான மதத்தில் பிறக்கின்றது. தாய் தந்தைகள் எந்த மதத்தை சார்ந்தவர்களோ அதை நோக்கி அந்த குழந்தைகள் மாறுகிறது என்று நபி அவர்கள் ஹதீஸ் இதை வலுப்படுத்துகின்றது. 2வது ஒரு ஒப்பந்தம், நமக்கு இந்த ஒப்பந்தம் எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் கொடுத்தார், எல்லா ரசூல்மார்களையும் அல்லாஹ் கொடுத்தான். வயலகதல்லாஹு மீதாகன் நபியீன் லமா ஆதைதுகும் மின் கிதாபின் வ ஹிக்மத்தின் தும்ம ஜாஅகும் தில்க ருசுல். 3வது ஜுஸுல அல்லாஹ் கடைசியில் இந்த ஆயத்தை சொல்றான். என்ன சொல்றான்? நபிமார்கள் தான் கூப்பிட்டு, உங்களுக்கு பின்னால் ஒரு நபி வருவாங்க, அந்த நபியை பத்தி உங்களுடைய சமுதாயத்துக்கு நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். 2வது, நீங்க இருக்கும்போது அந்த நபி வந்துட்டா நீங்கள் ஈமான் கொள்ளணும். அப்ப நபியின் உயர்வை விளங்குங்கிறதுக்காக சொல்ல வர, நபியின் உயர்வை விளங்கினால் நபியின் மீது நமக்கு முஹப்பத் ஏற்படும். அல்லாஹ்வின் உயர்வை நாம் விளங்கினால் அல்லாஹ்வின் மீது நமக்கு பயம் ஏற்படும். இதுதான் சிம்பிள் வே. கண்ணியமிக்கவர்களே, நபியின் முஹப்பத்தை விளங்கினால் இத்திபாஉ ரசூல் நமக்கு வரும், ஹுப்புர் ரசூல் வரும், இஷ்குர் ரசூல் வரும், மஅய்யத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நசீபு நமக்கு கிடைக்கும். கண்ணியமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இருந்த எல்லா குணமும் சிறப்பான குணம். எந்த குணமும் ஒரு குறைவா மதிப்பிடக்கூடிய குணம் இல்லை. நான் முடிவுக்கு வந்துடுறேன், யாரும் ரொம்ப எப்படி சொல்லி எல்லாம் நம்ம டியூட்டி முடிச்சு வந்திருக்கலாம், ரொம்ப களைப்பா இருக்கலாம். ஒரு முக்கியமான நிகழ்வு, இந்த வரலாறுல பலவிதமான பாடங்களை அல்லாஹ் சொல்றான். தாய்மார்களும் இருப்பதால் இந்த நிகழ்வு நமக்கு எல்லோருக்கும் பாடமாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வருவதற்கு முன்னால் அந்த மதீனாவில் ஒரு மனிதர், மதீனாவை சுற்றி வந்த ஒரு மனிதர் இருந்தார். அவர் பேர் ஜுலைபி. அவருடைய எப்படின்னா, அவர் பார்ப்பதற்கு அருவருப்பான தோற்றமுடையவர், பார்ப்பதற்கு குள்ளமாக இருப்பார், அருவருப்பான தோற்றமுடையவர். அவர் மீது அவருக்கு நம்பிக்கை இல்லை, தன்னம்பிக்கை கிடையாது. நபி வந்த பிறகு அவருடைய மனநிலை மாறும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை அடைந்த பொழுது ஜுலைபீபுடைய மனநிலை மாறியது. ஜுலைபி நாயகத்தை பற்றி பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஜுலைபி நபி கொஞ்ச நாள் போனோடனே கேட்டாங்க ஜுலைபி, நீங்க திருமணம் முடிச்சிட்டீங்களாமான்னு கேட்டாங்க. நபி வந்து ஒரு ஆளுடைய நிலையை பார்த்து தான் கேட்பாங்க. திருமணம் முடிச்சிட்டீங்களான்னு கேட்ட உடனே ஜுலைபி சொன்னாரு, அவருக்கு மனசுக்குள்ள ஒரு தாழ்வும் மனப்பாங்க. நான் பார்ப்பதற்கு அருவருப்பான தோற்றம், யாரு கண்ணியமிக்கவர்கள கொஞ்சம் மௌனமா இருந்தா கேட்பவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஜுலைபி என்ன சொன்னார்னா, யார் ரசூலல்லாஹ், நான் பார்ப்பதற்கு தாழ்வான மனப்பான்மையோட அவர் மனசு நினைச்சுக்கிட்டாரு. பார்ப்பதற்கு அருவருப்பான தோற்றம், எப்படி யார் கொண்டு தருவாங்க? நபி என்ன சொன்னாங்க, ஜுலைபியை பார்த்து, ஜுலைபி ஒரு வீட்டை காட்டுறாங்க, இந்த வீட்டுக்கு போங்க, அந்த வீட்டில் போய் பெண் கேளுங்கன்னாங்க நபி. ஜுலைபியுடைய வரலாறுல அவங்க பெற்றோர்களுடைய பேர் கூட பதிவு. அந்த மதீனாவில் சிறுவர்களுக்கு விளையாட்டு பொம்மையாக, இப்போ நம்ம ஊரில் பார்க்கலாம், அந்த சீசனுக்கு யாராவது மாட்டுவாங்க, அந்த நபர்களை வச்சு அந்த குழந்தைகள் விளையாடுவாங்க. நம்மளுடைய சின்ன வயசுலேயும் விளையாடி இருக்கும், இப்போ விளையாடத்தான் செய்கிறாங்க. அதை நான் வரவேற்கல, நம்ம புரியுறதுக்காக சொல்கிறேன். அதே போன்று ஜுலைபி மதீனாவில் சிறுவர்களால் விளையாட்டு பொருளாக பார்க்கப்பட்டவர். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்த பொழுது நாயகத்திடம் பைஅத் செய்தார்கள், இஸ்லாமிய பைஅத். நபி அவர்களுடைய கரத்தை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நாயகம் ஜுலைபியை பார்த்து கேட்டார்கள், ஜுலைபியை திருமணம் முடிச்சிட்டியாமான்னு கேட்டாங்க. இவர் மனசுக்குள்ள கவலை வந்துச்சு. என்ன கவலை? ஆசையும் இருந்துச்சு, கவலை நம்மளை யார் திருமணம் முடிச்சுப்பான்னு நபிட்ட அந்த ஆசையை வெளிப்படுத்தினாங்க. தலையா உடனே நாயகம் சொன்னார்கள், இந்த வீட்டில் போய் பொண்ணு கேளுமாண்டாங்க.
அந்த நபி அவர்களின் சொல்லை கேட்ட உடனே ஜுலைபி அந்த வீட்டுக்கு சென்றார். அங்கே நடந்த நிகழ்வு என்ன தெரியுமா? அது அன்சாரி சஹாபியோடைய வீடு. அந்த பெண்ணு மதீனாவில் அழகான தோற்றமுடைய ஒரு பெண்ணு. இவரோ அருவருப்பான தோற்றமுடையவர். பார்ப்பதற்கு அருவருப்பான தோற்றம் ஹதீஸ்ல வரும். இவர் போய் அந்த வீட்டுல டோர் தட்டினோடனே பெற்றோர்கள் வந்துடுறாங்க. அவர் சொன்னார், நபி பொண்ணு கேட்டாங்க. அவங்களுக்கு சந்தோஷம் தாங்கலை. அவங்க என்ன வணங்கிட்டாங்கன்னா, நம்ம நபி அவங்களுக்கு தான் பொண்ணு கேட்டு அனுப்பியிருக்காங்க போல. இவர் சொன்னார், நபி அவர்கள் எனக்கு உங்களுடைய பெண்ணை கேட்டு அனுப்பினாங்க. பெற்றோர்களுக்கு எப்படி மனசு வரும்? பார்க்க இன்னைக்கு நம்ம சூழலை பார்த்தோம்னா, நீ பொண்ணு கேட்குறதுனா சாதாரண விஷயம் இல்லைங்க. துபாய் மாப்பிள்ளைன்னா ஒரு காலம் உடனே கொடுத்தாங்க. இப்போ அப்படின்னா இல்லை. துபாயில என்ன வேலை பார்க்குறீங்க? முதல் கட்ட பேச்சுவார்த்தையும் முடியல. பொண்ணு இருக்கான்னு போய் கேட்டிருப்போம். அவங்க அதுக்குள்ள துபாயில என்ன வேலை, இந்த வேலை, எவ்வளோ சம்பளம், இவ்வளோ சம்பளம். ஓகே, இந்த இவர் மாப்பிள்ளை அம்மாவுக்கு ரொம்ப செல்லமா இருப்பாரோ, இது அப்படியே அம்மாவுக்கு ரொம்ப செல்லமா இருப்பாரோ அப்படின்னு விசாரிச்சுட்டு, சரி மாப்பிள்ளை சொந்த வீடு, அந்த ஒரு வீடு தான் இருக்கா, இவங்களுக்கு என்ன ஒரு வீடு தான் இருக்கா. உடனே இவங்க 4-5 மாணவர். உடனே இவர் அந்த தாய் மகள்கிட்ட, கவலைப்படாதம்மா, திருமணம் ஆகணும். என்ன செஞ்சாங்க, இந்த மனையில் ஒரு வீடு கட்டி, யார் மனையில் யாருக்கு கட்டுறது, இந்த மனையில் வீடு கட்டி உங்களை உட்கார வச்சிருக்காங்க. எப்போ முதல் கட்ட பேச்சுவார்த்தையே நடக்குதுங்க. அதை தாண்டி என்ன தெரியும், 3 குழு போடுவாங்க. ஒன்று அந்த பெண்ணுடைய தாயின் மூலமா ஒரு குழு ஆய்வு செய்யும், யார மாப்பிள்ளைய. இன்னொரு குழு தகப்பனார் மூலமா ஒரு குழு ஆய்வு செய்யும். நமக்கு தெரியாது, நம்ம சுத்தி துபாயிலே கேமரா இருக்கும். 3வது குழு சகோதரர்கள் இருப்பாங்க. இருந்தாங்கன்னா அது வேற, நம்ம பின்னாடியே வருவாங்க, நம்மளோட நல்லா தான் பழகுவாங்க. பேங்க் பேலன்ஸ் இருந்தா போதும். இப்படிப்பட்ட காலம். பெற்றோர்களுடைய ஆசை நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியல. அதே போல அன்சாரி சஹாபி அந்த பெற்றோர்களுக்கு ஒரு மனசுல ஒரு விருப்பம் இல்லை. ஜுலை பார்க்கறதுக்கு அருவருப்பா இருக்காரு, மக்களால் மதிக்கக்கூடிய நபரும் இல்லை, அவருடைய பேக்ரவுண்டு ஃபேமிலி பேரை சொல்ற அளவுக்கும் இல்லை. அவர் தகப்பனா தான் யாருன்னு தெரியல, எந்த நாட்டை சார்ந்தவர் தான் தெரியும், எப்படி பொண்ணு கொடுக்குறது. இதுதான் முக்கியமான விஷயம். சம்பந்தப்பட்ட அந்த பெண் திருமணத்திற்கு எந்த பெண்ணை திருமணம் முடிப்பதற்காக பெண் கேட்டு போனாரோ அந்த பெண் சொன்ன வார்த்தை அல்லாஹ் அக்பர். அந்த பெண்ணுக்கு உண்டான ஈமான் நம்முடைய பெண்களுக்கு வர வேண்டும், விளங்க வேண்டும். தாய்மார்களே, சகோதரர்களே, அந்த பெண் சொல்லிச்சு, وَمَا كَانَ لِمُؤْمِنٍ وَلَا مُؤْمِنَةٍ إِذَا قَضَى اللَّهُ وَرَسُولُهُ أَمْرًا أَن يَكُونَ لَهُمُ الْخِيَرَةُ مِنْ أَمْرِهِمْ. மூமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் அல்லாஹ் ரசூல் ஒரு விஷயத்தில் முடிவு செய்தால் அதில் மாற்று கருத்து சொல்வதற்கு அதிகாரம், உரிமை இல்லை என்ற குர்ஆன் வசனத்தை யார் சொல்றா? சம்பந்தப்பட்ட பெண்ணு சொல்லிச்சு பெற்றோர்கள்ட்ட, நபி எனக்கு பெண்ணு கேட்டு இந்த நபரை அனுப்பியிருக்காங்கன்னா நபியை விட சிறந்த கணவரை எனக்கு கொடுக்க முடியுமா? பெற்றோர்களுக்கு அந்த பெண்ணு சொல்றது. அப்ப நபி மீது உண்டான மஹப்பத், பாசம். அந்த பெண்ணை பற்றி விளக்கம் போடுறாங்க. மதீனாவில் அழகான பெண், இவர் பார்ப்பதற்கு அருவருப்பான தோற்றம். அந்த பெண்ணு சொல்லுது பெற்றோர்கள்ட்ட, மனமுவந்து ஜுலைபியை நாயகத்தின் ஒப்புதலோடு திருமணம் செய்வதற்கு நான் சொன்னேன். இந்த விஷயத்த ஜுலைபி நேரா நபியுடைய மஜ்லிஸுக்கு போறாரு. நபிட்டு நடந்த நிகழ்வெல்லாம் சொல்றாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுக்காக துஆ செய்தார். 2 நபர்களும் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுகின்றார்கள். திருமணம் முடிவு சந்தோஷமான நாட்கள் நகர்கிறது. அந்த நேரத்தில் பதில் போல அப்போது போர் நடக்கும். அந்த போரில் கலந்து கொள்கின்றார். அந்த போர் முஸ்லிம்களுக்கு வெற்றியும் கிடைக்கிறது. போர் முடிந்த சஹாபாக்களை கூப்பிட்டு கேட்பாங்க, யாரெல்லாம் தவறு இருக்கா, யாரெல்லாம் ஷஹீதாக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்கும் பொழுது ஒவ்வொரு நபர்களும் தகவலை சொல்லுவாங்க. அந்த போரில் சொன்னாங்க, யாரும் சொல்லலாம் எல்லாமே இருக்கிறாங்க. திரும்ப சொல்றாங்க, பாருங்கப்பா 2-3 தடவை எல்லாமே இருக்கிறாங்க. இறுதியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உத்தரவுக்கு இணங்க சஹாபாக்கள் பல திசைகளில் போர் நடந்த இடத்தில் தேடினார்கள்.
ஜுலைபிபை பார்த்து அதிர்ச்சியோடு சஹாபாக்கள் நாயகத்தின் அந்த சபைக்கு வந்து ஜுலைபிப் ஷஹீதாக்கப்பட்டுள்ளார் நாயகமே, அவரை சுற்றி இந்த வார்த்தையை பேசியிருக்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸ்லேருந்து வேகமாக போகிறாங்க. ஜுலைபி இருந்த இடத்துக்கு போனாங்க. போனால் ஜுலைபியை சுற்றி 7 எதிரிகள் கொல்லப்பட்டு ஜுலைபி ஷஹீதாக்கப்பட்டுள்ளார். பெருமானார் சொன்னாங்க 7 ஜுலைபி ஷஹீதானார் சொல்லிட்டு 3 முறை ரப்ப நோக்கி பெருமானார் சொன்ன வார்த்தை எனக்கு தெரியுமா? யா அல்லாஹ், ஜுலைபீப் என்னை சார்ந்தவர், ஜுலைபீபையும் நான் சார்ந்தவர், ஜுலைபீப் என்னில் இருந்து உள்ளவர், ஜுலைபீப் இருந்து உள்ளவன் தான் யா ரசூலல்லாஹ் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடம் முறையிட்டார்கள். நாயகம் தன்னுடைய புனிதமான அந்த கரத்தால் ஜுலைபீபுடைய அந்த உடம்பை தன்னுடைய மேனியில் அணைத்து தூக்கி தஃனிட்டார்கள் என்று ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சமூக நீதி பேசக்கூடியவர்கள் விளங்க ஏற்றத்தாழ்வை விரும்பாதவர்கள் விளங்க வேண்டும். நாயகத்தை நாம் ஏன் உச்சத்திற்கு மேல் உயிருக்கு மேல் நேசிக்க வேண்டும் என்றால் நாயகம் சொன்னால் வாழ்ந்தவர்கள் அல்ல, செயலை செயல்படுத்தி காண்பித்தார்கள். கொரோனா டைம் பார்த்து கொரோனா மிகப்பெரிய பாடம். அந்த ரத்தத்தின் சுவடுகளில் இருந்து வந்தவர்கள் நாம், நம்முடைய சகோதரர்கள் தான் கொரோனா நேரத்திலும் களத்தில் நின்றார்கள் என்பது பெருமையோடு இங்கே நாம் பதிவு செய்கிறோம். எத்தனை சகோதரர்கள் தூரமா போனாங்க தெரியுமா? நாம் யாரையும் குறை சொல்வதற்கல்ல, நம்முடைய நபியின் அந்த வார்த்தை இருக்கின்றது. காரணம் நபி அவர்கள் வார்த்தை மட்டுமல்ல, அவர்களின் வாழ்க்கை அப்படிதான். ஆயிஷா மாட்ட ஒரு கட்டத்தில் கேட்டாங்க, யா ஆயிஷா, ஆயிஷாமாவை நபி அவர்களின் குணம் வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, குர்ஆனை நீங்க உருவமா பார்க்கணும்னா நபியை பார்க்கலாம், குர்ஆனுடைய வாழ்க்கை நபியா இருந்தாங்க. கண்ணியமிக்கவர்களே, இந்த வரலாறு நமக்கு என்ன சொல்கின்றது என்றால் ஏற்றத்தாழ்வை பார்க்காதீர்கள், தனக்குத்தானே தாழ்வாக நினைக்காதீர்கள். ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு விஷயத்தில் உயர்ந்தவர்கள். சிலர்களுக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை உயர்த்திருக்கலாம், சிலர்களுக்கு அல்லாஹ் கல்வியை உயர்த்திருக்கலாம், சிலர்களுக்கு அல்லாஹ் வேலை வாய்ப்புகளின் உச்சத்தில் அதிகாரத்தில் இருக்கலாம். எனவே கண்ணியமிக்கவர்களே, நம்மை நாம் தாழ்வாக ஒருபோதும் கருதக்கூடாது, பிறரையும் தாழ்வாக நினைக்கக்கூடாது. இந்த வரலாறு சொல்லக்கூடிய உண்மை பாடம் இதுதான். எனவே நபியின் மீது முஹப்பத் இருந்தால் இந்த நிகழ்வை பார்த்து சஹாபாக்கள் பேசிக் கொண்டார்கள். ஜுலைபீபுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம், நபி காட்டிய பெண்ணை திருமணம் முடித்தார், நபியுடைய கரத்தால் தஃனாக்கப்பட்டார், அடக்கம் செய்யப்பட்டார். எவ்வளவு பெரிய பாக்கியம். கண்ணியமிக்கவர்களே, நபியோடு நாம் சுஹபத் இருந்தால், நபியுடைய தோழமை இருந்தால், நபியுடைய உணர்வோடு நாம் வாழ்ந்தோம் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாஅத் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அல்லாஹ் சொல்ற ஒரு இடத்துல, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, நபியை நீங்களே சொல்லுங்க, நான் சொன்னா கட்டாயமாயிடும். நபிட்ட அல்லாஹ் சொல்றான், நீங்களே சொல்லுங்க, அப்படிதான் அர்த்தம். அல்லாஹ் நேரடியாக சொன்ன வேற மாதிரி. குல், நபியை சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் நேசிக்க வேண்டும் என்றால் ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்று. யாரை பின்பற்றணும்? நபியை. நபியை பின்பற்றினா என்ன கிடைக்கும்? யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்களின் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். கண்ணியமிக்கவர்களே, பேசுவதின் நோக்கம் என்ன? நாம் இங்கிருந்து நாம் செல்லும் பொழுது 2 விஷயத்தை ஆழமாக பதிய வைக்க வேண்டும். ஒன்று, ரப்பின் மீது எப்பொழுதும் பயம் இருக்க வேண்டும். 2வது, நபியின் மீது முஹப்பத் இருக்க வேண்டும். இந்த 2ம் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை துனியா ஆகிரத் இரண்டிலும் சிறப்பாக அமையும். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவர்களின் உள்ளங்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. கண்ணியமிக்கவர்களே, ஆரம்பத்தில் இந்த துபாய் ஜமாத்துடைய செயலாளர் சொல்லும்போது ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சார். சென்ற வருடம் நமது ஜாமியாவின் முதல்வர் ஷேகுல் ஜாமியா ஹசரத் வந்தாங்க. இந்த வருடம் ஜாமியாவுடைய ஷேகுல் ஜாமியாவுடைய கருத்தில் சனது பெற்ற மாணவர் வந்திருக்கிறாங்க. நான் ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறேன். அந்த உஸ்தாதுகளின் துவாவால் நான் இங்கு நிற்கிறேன் என்பதை இந்த மஜ்லிஸில் பதிவு செய்கிறேன்.
அல்லாஹ் தாலா இந்த மஜ்லிஸையும் நம்மையும் முழுவதுமாக கபூல் செய்வானாக. எனக்கு இங்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த, உங்களை சந்திப்பதற்கு வாய்ப்பளித்த லால்பேட்டை துபாய் ஜமாத் நிர்வாக பெருமக்கள், இந்த ஜமாத்தை சார்ந்த பொதுக்குழு உறுப்பினர்கள், இந்த மஜ்லிஸில் கலந்து கொண்ட அனைத்து நல்லுள்ளங்கள், உங்கள் அனைவர்களுக்கும் நபி அவர்கள் கற்றுத்தந்த ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் கஸீரன் ஃபித் தாரீன் என்ற துஆவோடு நன்றி செலுத்தி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சிறப்பு பயானை கண்ணியப்படுத்தும் வகையில் நமது ஜமாத்தார்கள் அனைவர்களும் அமைதியாக செவிசாய்த்தமைக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் கஸீரா. அல்ஹம்துலில்லாஹ், மிக சிறந்த பயானை அஜித் அவர்கள் இப்பொழுது சொற்பொழியாற்றி இருக்கின்றார்கள். அல்லாஹ் தாலா அவருடைய வாழ்க்கையில் அவருடைய செல்வத்தை அல்லாஹ் தாலா அபிவிருத்தி செய்வானாக. அவர்களுக்கு நோய் நொடியற்ற வாழ்க்கையை தந்தருள்வானாக. அவர்கள் யௌமுல் கியாமத் வரை, அவருடைய ஹயாத் வரை தீன் பணியாற்றிட்டு அல்லாஹ் தாலா தௌஃபீக்கை தந்தருள்வானாக. நிறைவாக ஹஜ்ரத் அவருடைய துஆவுடன் இந்த மஜ்லிஸ் நிறைவேறும். இப்பொழுது ஹஜ்ரத் அவர்கள் துஆ செய்வார்கள். அல்-ஃபாத்திஹா. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்-ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமிddin. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்தூபி அலைஹிம் வலத்-ضالين. آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. الحمد لك الشكر يا الله يا رحمن يا رحيم. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين. اللهم اهدنا فيمن هديت وعافنا فيمن عافيت وتولنا فيما توليت وبارك لنا فيما أعطيت وقنا ربنا شر ما قضيت إنك تقضي ولا يقضى عليك إنه لا يذل من واليت ولا يعز من عاديت تباركت ربنا وتعالى ولك الحمد على ما قضيت ولك الشكر على ما أعطيت ونستغفرك ونتوب إليك. யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம், நாங்கள் உன்னுடைய அடியார்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் பெற்றோர்களை மன்னிப்பாயாக, உஸ்தாதுகளை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் உலகத்தில் வாழ்ந்து மறைந்த எல்லா முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களையும் மன்னித்து நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் இந்த மஜ்லிஸை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் இந்த மஜ்லிஸில் வருகை தந்துள்ள எல்லா சகோதரர்களையும் நீ கபூல் செய்வாயாக. எல்லா சகோதரிகளையும் கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் பதருடைய இரவில் இருக்கின்றோம். யா அல்லாஹ் பதருடைய இரவில் இருக்கின்றோம். யா அல்லாஹ் பத்ர் சஹாபாக்களுக்கு வெற்றியை கொடுத்தாய். யா அல்லாஹ் எங்களுடைய முஸ்லிம்களுக்கும் எங்களுக்கும் வெற்றியை கொடு ரப்பே. யா அல்லாஹ் முஸ்லிம்கள் பல இடங்களுக்கு கஷ்டப்படுகின்றார்கள். யா அல்லாஹ் பலவிதமான சிரமங்களில் உள்ளாக்கப்படுகின்றார்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களை படைத்தவன் நீயே. யா அல்லாஹ் உன்னுடைய பார்வைக்கு மறைவு இல்லை. யா அல்லாஹ் நாங்கள் இருப்பினும் முறையிடுகின்றோம். யா அல்லாஹ் எங்களுடைய இயலாமையை வெளிப்படுத்துகின்றோம் ரப்பே. யா அல்லாஹ் அவர்கள் முஸ்லிம்கள் அனைவர்களுக்கும் முழு பாதுகாப்பை வழங்கிட ரப்பே. யா அல்லாஹ் எங்களின் அனைத்து தேவைகளையும் நீ அறிந்தவன். யா அல்லாஹ் எங்களின் அனைத்து தேவைகளையும் உனக்கு தெரியும் ரப்பே. எங்களின் தேவைகளை நீ பூர்த்தி செய்தருள். யா அல்லாஹ்
யா அல்லாஹ் எங்களுடைய பொருளாதாரத்தின் பரக்கத்தை கொடு யா அல்லாஹ். எங்களின் விவசாயங்களின் பரக்கத்தை கொடு யா அல்லாஹ். எங்களின் வியாபாரங்களின் பரக்கத்தை கொடு யா அல்லாஹ். எங்களின் குழந்தை செல்வங்களின் பரக்கத்தை கொடு யா அல்லாஹ். எங்களுடைய பொருளாதாரத்தின் பரக்கத்தை கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் உனக்கு பொருத்தமான வாழ்வை வாழக்கூடிய நல்லோர்களில் எங்களையும் இணைத்தருள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை சித்தீன்களாக கபூல் செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை உண்மையான முஸ்லிம்களாக கபூல் செய்ய அல்லாஹ். உனக்கு பிடித்த மோமின்களாக கபூல் செய்ய அல்லாஹ். உனக்கு பயந்து வாழக்கூடியவர்களாக எங்களை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். ஹபீப் நாயகத்தின் மீது உண்மையான பாசை கொடியா அல்லாஹ். உண்மையான இஷ்கை காதலை கொடியா அல்லாஹ். நபியோடு நாங்கள் நாளை மறுமையில் இருக்கக்கூடிய நசீபை கொடு ரப்பே. யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் ஹஜ்ஜுடைய நசீபை கொடு யா அல்லாஹ். உம்ராவுடைய நசீபை கொடு யா அல்லாஹ். மதீனாவை அதிகமாக தரிசிக்கக்கூடிய நசீபை கொடு ரப்பே. யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம். காபாவை நாங்கள் அதிகம் வர வேண்டும் யா அல்லாஹ். காபாவை நாங்கள் அதிகம் தவாப் செய்ய வேண்டும் யா அல்லாஹ். உன்னுடைய ரிதாவை கொடு ரப்பே. உன்னுடைய லிகாவை கொடு ரப்பே. நபியின் முஹப்பத்தை கொடு ரப்பே. யா அல்லாஹ் எங்களில் யாரெல்லாம் கஷ்டப்படுகின்றார்களோ அவர்களின் கஷ்டங்களை போக்கிவிடு யா அல்லாஹ். கவலைகளை போக்கிவிடு யா அல்லாஹ். துன்பங்களை போக்கிவிடு யா அல்லாஹ். யாருக்கெல்லாம் குழந்தை தாமதமாக கொடுக்க இருக்கின்றாயோ அவர்களுக்கு நீ விரைந்து கொடு ரப்பே. இந்த ரமலானின் பரக்கத்தை கொண்டு எல்லா மக்களுக்கும் குழந்தை செல்வங்களை கொடு ரப்பே. யா அல்லாஹ் குழந்தை செல்வங்களில் சோதனை செய்து பார்க்காத ரப்பே. யா அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் சந்தோஷமான குழந்தை செல்வங்களை கொடு ரப்பே. யா அல்லாஹ் குழந்தை செல்வங்கள் கொடுத்தவர்களுக்கு அந்த குழந்தை சாலிஹீன்களாக ஆக்கிவை யா அல்லாஹ். அந்த குழந்தை பெற்றோர்களாக எங்களுக்கு கண் குளிர்ச்சியாக ஆக்கி கொடு ரப்பே. எங்களின் பெற்றோர்களுக்கு எங்களை கண் குளிர்ச்சியாக ஆக்கிவிடு ரப்பே. யா அல்லாஹ் எங்களின் அமல்களை கபூல் செய்ய அல்லாஹ். நோன்புகளை கபூல் செய்ய அல்லாஹ். இஃப்தார்களை கபூல் செய்ய அல்லாஹ். சஹர்களை கபூல் செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ் முஸ்ததிகா செய்திருந்தால் மன்னித்து விடு ரப்பே. யா அல்லாஹ் நீ எங்களை மன்னிக்கவில்லை என்றால் நாங்கள் யாரிடம் முறையிடுவோம் யா அல்லாஹ். உன்னை தவிர யாரும் இல்லை யா அல்லாஹ். எங்களுக்கு வேறு கதி இல்லை யா அல்லாஹ். வேற ரப்பு இல்லை யா அல்லாஹ். வேற இலாஹ் இல்லை யா அல்லாஹ். உன்னை நாங்கள் முழுமையாக இருக்கின்றோம் யா அல்லாஹ். உன்னை ரப்பாக பொருந்தி கொண்டோம் யா அல்லாஹ். நபியே நபியா முகமது நபியை நபியா ஏற்றுக்கொண்டோம் யா அல்லாஹ். தீனுல் இஸ்லாத்தை நாங்கள் அங்கீகரித்து கொண்டோம் யா அல்லாஹ். எங்களை நீ பொருந்திக்கொள் யா அல்லாஹ். எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக இந்த மஜ்லிஸிலிருந்து எங்களை வெளியாக்கி கொடு ரப்பே. உள்ளங்களில் சந்தோஷம் நிரம்ப நிறைய எங்களை இந்த மஜ்லிஸிலிருந்து வெளியேற்றி விடு ரப்பே. யா அல்லாஹ் நாங்கள் வெளியே செல்லும் பொழுது உன்னுடைய பயத்தையும் நபியின் மீது உண்டான உண்மையான முஹப்பத்தையும் எங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக கொடு ரப்பே. எங்களுக்கு விளையாட்டுகள் இருக்கலாம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் தீனுடைய விஷயத்தில் நாங்கள் விளையாடக்கூடாது யா அல்லாஹ். உன் மீது உண்மையான பயத்தை கொடு ரப்பே. நாங்கள் பாவங்களின் பக்கம் செல்லாமல் பாதுகாத்து விடு ரப்பே. நாங்கள் நன்மைகள் செய்வதற்கு நீ தௌஃபீக் நல்உதவி கொடு ரப்பே. யா அல்லாஹ் எல்லா மக்களின் தேவைகளையும் நீ அறிந்தவன் யா அல்லாஹ். குறிப்பாக இந்த மஜ்லிஸில் கலந்துள்ள எல்லா மக்களின் ஒவ்வொரு உள்ளத்தையும் நீ அறிந்தவன் யா அல்லாஹ். அலீமும் பிதாத்தி சுதூராக இருக்கின்றாய் யா அல்லாஹ். உள்ளங்களை உற்று நோக்குபவன் யா அல்லாஹ். அனைவர்களின் உள்ளங்களில் உண்டான அனைத்து விஷயங்களும் உனக்கு திறந்த புத்தகம் யா அல்லாஹ். அவர்களின் ஹாஜாத்துகளை கபூல் செய்ய அல்லாஹ். அதற்கு இந்த மஜ்லிஸை காரணமாக அமைத்து விடு யா அல்லாஹ். இந்த மஜ்லிஸை ஏற்பாடு செய்த எல்லா சகோதரர்களுக்கும் ஹயாத்திலே பரக்கத்தை கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் குறிப்பாக இந்த துபாய் ஜமாத்துக்கு யாரெல்லாம் முன்னால் கஷ்டப்பட்டு இருந்தார்களோ அவர்களுடைய குடும்பத்தில் வெளிச்சத்தை கொடு யா அல்லாஹ். யாரெல்லாம் இந்த ஜமாத்தை கட்டமைத்தவர்கள் உன்னிடம் வந்துள்ளார்களோ அவர்களின் கபரை நூறாக ஆக்கியா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களின் கபரை நூறாக ஆக்கியா அல்லாஹ். யா அல்லாஹ் இவர்களுக்கு நீ கொடுக்கின்ற ரிஸ்கிலிருந்து கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு இவர்கள் ரிஸ்கை வெளிப்படுத்துகின்றார்கள் யா அல்லாஹ். இவர்களால் முடிந்த உதவியை கொடுக்கின்றார்கள் யா அல்லாஹ். மனிதர்களே அந்த பேரில் சின்ன சின்ன தவறுகள் இருப்பின் அதையெல்லாம் மன்னித்து விட ரப்பே. இவர்களின் உதவியை நீ கபூல் செய் யா அல்லாஹ். இவர்களின் உதவியை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். இதன் காரணமாக இவர்களின் குடும்பங்களில் வெளிச்சத்தை கொடு யா அல்லாஹ். சந்தோஷத்தை கொடு யா அல்லாஹ். கடன்
இல்லாத வாழ்வை கொடியா அல்லாஹ், கவலைகள் இல்லாத வாழ்வை கொடியா அல்லாஹ். யாருக்கெல்லாம் பெண் மக்கள் இருந்து திருமணம் வயதை அடைந்துள்ளார்களோ அவர்களுக்கு அழகான ஜோடிகளை அமைத்துக் கொடு ரப்பே. யாரெல்லாம் திருமண வயது ஆண்களாக இருந்து யாருக்கெல்லாம் ஜோடிகள் அமையவில்லை அவர்களுக்கும் அமைத்துக் கொடு ரப்பே. யா அல்லாஹ், எங்கள் ஊரை நீ செழிப்பாக்கி விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த ஊரில் கூடிய மதரசா கியாமத் வரைக்கும் இயங்கக்கூடிய தௌஃபீகை கூடிய அல்லாஹ். அந்த மதரசாவில் பயிற்சி கொடுக்கக்கூடிய உஸ்தாதுகளுக்கு கண்ணியத்தை உயர்வையும் மேலும் மேலும் நீ உயர்த்தி கொண்டே இரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், ஊரில் உண்டான பெரியவர்களுக்கும் சிறுவர்களுக்கும் அனைவர்களுக்கும் ஹயாத்திலே பரக்கத்தை கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் ஊர் மக்கள் எங்களுக்காக எந்நேரம் துவா செய்கின்றார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் துவாவில் அவர்களையும் நாங்கள் பங்களிப்பாக வைக்கின்றோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் ஊரிலே செழிப்பை கொடு யா அல்லாஹ், பரக்கத்தை கொடு யா அல்லாஹ், ரஹமத்தான சூழலை கொடு யா அல்லாஹ், பாதுகாப்பான சூழலை கொடு யா அல்லாஹ். எங்களுடைய வாலிபர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடு யா அல்லாஹ். யாரெல்லாம் அமீரகம் வேலை வாய்ப்புக்காக வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லையோ அவர்களுக்கு விரைவாக வேலை வாய்ப்பை கொடு யா அல்லாஹ். யாரெல்லாம் வேலை வாய்ப்பில் இருக்கின்றார்களோ அவர்களின் வேலையை இலகுபடுத்தி அவர்களின் பொருளாதாரத்தில் கண்ணியத்தை கொடு யா அல்லாஹ். அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ரிஸ்கிலே விசாலத்தை கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், இவர்களுக்கு யாரெல்லாம் முதலாளித்துவம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு இரக்கத்தை கொடுத்து இவர்களுடைய பொருளாதாரத்தை அதிகப்படுத்துவதற்கு உதவி செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த துவாவை கபூல் செய்ய அல்லாஹ். இந்த துவாவை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். இந்த துவாவை இந்த குழுமி இருக்கக்கூடிய இந்த மக்களின் கண்ணியத்தை கொண்டு கபூல் செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸில் சிறார்களும் இருக்கின்றார்கள் யா அல்லாஹ், ஆலிம் பெருமக்களும் இருக்கின்றார்கள் யா அல்லாஹ், ஹாஃபிஸ்களும் இருக்கின்றார்கள் யா அல்லாஹ், சமூக பற்றார்களும் இருக்கின்றார்கள் யா அல்லாஹ், மக்களை சிந்தித்து கவலைப்படக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள் யா அல்லாஹ், அதிகமான உதவிகள் செய்யக்கூடிய நல்ல உள்ளங்கள் இருக்கிறது யா அல்லாஹ். யா அல்லாஹ், இவர்களை முன்வைத்து கேட்கின்றோம் யா அல்லாஹ். குறிப்பாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரும் முகம் கொண்டு கபூல் செய்ய அல்லாஹ். ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صل وسلم على النبي الأمي وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا رب صل عليه وسلم. லால்பேட்டை துபாய் ஜமாத்தின் இஃப்தார் நிகழ்ச்சி அடுத்த வாரம் நடைபெற இருக்கின்றது. அதற்கு அபுதாபி ஜமாத் அதற்கு அழைப்பு கொடுப்பதற்காக அபுதாபி லால்பேட்டை ஜமாத்தின் தலைவர் நூருல் அமீன் அவர்கள் சிறிது உரையாற்றுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷாஅல்லாஹ் 23/3/2025 ஞாயிறு மாலை 5:30க்கு அபுதாபி இந்தியன் இஸ்லாமிக் சென்று அபுதாபி லால்பேட்டை நடத்தும் இஃப்தார் நிகழ்ச்சிக்கு தாங்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளுமாறு மிக அன்புடன் அழைக்கிறோம். இப்படிக்கு அபுதாபி லால்பேட்டை. அஸ்ஸலாமு அலைக்கும். وعليكم السلام. سبحان الله وبحمده سبحان الله وبحمدك أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. السلام عليكم ورحمة الله وبركاته. جزاكم الله خير. ராஜா பாய் பண்ணி கொடுக்குறேன், எப்படியும் தெரியாது. நமது லால்பேட்டை துபாய் ஜமாத்தின் சார்பாக அனைவருக்கும் நீங்களே பண்ணி அனைவரும் மண்களை கேட்டுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். என்னதான் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகும். இல்லை லாஸ்ட்டில் ചോദിക്കല്ലേ இது கேட்கணும். ஆனால் ஏதாவது ஆப்ஷன் இருக்கா?
already share then highlights saved to your channel.